குடும்பமே முருக பக்தர். அவங்களுக்கு முருகர் வந்து குலதெய்வம் வந்து சேலம்ல நாமக்கல்ல இருக்கிற குலதெய்வம் தான் செங்கோட்டு வேலவர் முருகர். அவருக்கு ஒரு ஹார்ட் சம்மந்தமான பிரச்சனை வருது. என்னை வந்து பாருங்க அப்படின்றார். நானும் உங்களை வந்து பார்க்குறேங்கன்னு சொல்லிட்டு சொல்கிறேன். தள்ளி தள்ளி போயிட்டாருக்கு. நான் அவர்கிட்ட ரெக்வஸ்ட் பண்ணி, ஐயா நான் வந்து ஒரு எக்ஸ்ட்ரீம் பிஸியாவோ இல்லை வந்து ரொம்ப ரொம்ப சாப்பிடவே நேரம் முடிய அளவுக்கு பிஸியாக சுற்றலை. நான் ஏதோ பந்தா பண்ணு நினச்சிக்க போறீங்க. ஆனால் வர முடியல, என்ன சூழ்நிலையே தெரில. அன்னைக்கு கிட்ட வரைக்கும் வந்துட்டு நான் ஏதோ ஒரு கவனக்குறைவில் மறந்துட்டு வேறு இடத்துக்கு போயிட்டேன். கோச்சிக்காதீங்க, நான் திருச்செந்தூர் போயிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறேன். திருச்செந்தூர் போகிறப்போ எனக்கு அவர் தியானத்தில் வர்றார். அவர் அங்கேருந்து பிரசாதம் வாங்கிட்டு வந்து கொடுக்குறேன். நல்லா பாருங்கள், இந்த திருச்செந்தூர் பன்னீரலை விபூதி அவருக்கு போகணுன்றதுனால தான் என்ன அத்தனை நாட்டி நான் அந்த அவர் வீட்டுக்கு போகாமல் தடைப்பட்டே வந்திருக்கேன். அப்போ திருச்செந்தூர்லேருந்து ஒரு படமும் பிரசாதமும் முருகர் மேலே அபிஷேகம் பண்ண விபூதி முருகர் மேலே அப்படியே எடுத்து கொடுத்த அந்த சந்தனம் எல்லாமே கொடுக்குறாங்க. அதை நான் அவருக்கு வந்து பிரசாதமாக கொடுக்கணுன்றது அவருக்கு அவரோட முருக பக்தி கிடைச்ச ஒரு மிகப்பெரிய ஒரு இது. ஏன்னா அங்கே குடும்பமே முருக பக்தியில் இருக்கிறாங்கண்ணா. அப்போ அவருக்கு ஹார்ட் அட்டாக் வந்துடுது. அவரோட விதிப்படி எல்லாமே 2வது தடவை தான் சக்ஸஸ் ஆகும். அதை நான் அவர்கிட்ட சொல்கிறேன். ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு போகிறாங்க, ஃபெயிலியர் ஆகிடுச்சு. இன்னொரு ஹாஸ்பிட்டலுக்கு போகிறாங்க. போய் அங்கே ஒரு டாக்டர் வர, அந்த டாக்டர் பேர் வந்து செங்கோட்டு வேலவன். இது எப்படிங்கம்மா சாத்தியம்? மற்ற வேறு எந்த பேர் இருந்தாலும் பரவாயில்ல. நான் நேற்று அதை நினச்சி அவ்வளோ பூரிப்படைஞ்சேன். முருகர் இப்படிலாம் காப்பாற்றுறாரு. இன்றைக்கி உனக்கு வயிற்று வலி வந்து நாளைக்கு ஆப்ரேஷன் பண்ணுற அளவுக்கு ஒரு பிரச்சனை வரப்போகுதுன்னா அதை அவர் பார்த்துப்பார். நீங்கள் பக்தியில் மட்டும் குறைய வச்சிடாதீங்க. உங்களுக்கு உண்டான திடத்தையும் உங்களுக்கு உண்டான பவரையும் முருகர் கொடுப்பார். அதுக்கு அவரே நீங்கள் எத்தனை முருக பக்தி என்ன சொல்லியிருக்காங்க. நான் வந்து மருத்துவம் பார்க்கும்போது அவர் பேர் முருகர் பேராக இருந்துச்சு.